ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சரி, இன்றைக்கான வீடியோ என்னன்னா, அதாவது 2 வயசுலேருந்து 4 வயசுள்ள குழந்தைங்க அந்த ஸ்டேஜில் என்ன கண்டிஷனில் இருக்கணுங்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. சரிங்களா? அது எப்படின்னா, 2 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் அந்த குழந்தை நல்ல ஆக்டிவாக விளையாடுற பருவம். சரிங்களா? அப்படி இருக்க குழந்தைங்கள இப்போ வீட்டில் வச்சு கவனிக்க முடியலன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, நிறைய தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்களை கொண்டு இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்துட்டு அவங்க ஒர்க்குக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்றாங்க. சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறதுனா, அடுத்து இந்த 100 நாள் வேலைன்னு சொல்லி கொடுக்கறனால இப்போ நிறைய தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைங்களை பார்த்துக்கிறது ரொம்ப குறைவாயிருச்சு. சரிங்களா? ஏன்னா அது 100 நாள் வேலைங்கிறது ஏரியில் போய் வெயிலில் உட்காந்துருந்து ஃபஸ்ட்டு பேர் போட்டுட்டு திரும்ப ரிட்டன் வர்ற வரைக்கும் அந்த ஏரியில் வெயிலில் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைங்கள பார்த்துக்க முடியாதுங்கிறதுனால அவங்கள என்ன பண்ணுறாங்க, நிறைய தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்க, கொண்டு போயிட்டு இங்கிலீஷ் மீடியம் சேர்த்துட்றாங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் அது வாய் திறந்து பேசாது, கக்கா வருதுன்னு சொல்ல தெரியாது, உச்சா வருதுன்னு சொல்ல தெரியாது, சோறு அள்ளி சாப்பிட தெரியாது. அப்படி இருக்கிற கண்டிஷனில் என்ன பண்ணுவாங்க, இந்த தாய்மார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த வேலைக்கு போகிறதுக்கோசரம் என்ன பண்ணுவாங்க, கொண்டு போயிட்டு அந்த குழந்தைய போய் இங்கிலீஷ் மீடியங்கிற பேரில் 8000 10,000ன்னு செலவு பண்ணி அந்த குழந்தைய போய் இங்கிலீஷ் மீடியம் அனுப்பிச்சி வச்சுருவாங்க. தாய்மார்கள் செய்கிற தப்பு இதுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் இப்போ 100 நாள் வேலைக்கு போகணுங்கிறதுக்காக அங்கே நாம் வேலைக்கு போனால் நம்மளுக்கு காசு வரும், நாம் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் 100 நாள் வேலைக்கு போகிறீங்க. அது அவ்வளோ வெயிலில் அவ்வளோ புழுக்கத்தில் உட்காந்து இருந்து அந்த காசை சம்பாதிச்சிட்டு வர்றீங்க. அந்த சம்பாதிக்கிற காசு நீங்கள் நல்லபடியாக செலவு பண்ண முடியுமா? முடியாது. அதைத்தான் உங்கள் குழந்தைங்கள கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியம் சேர்க்குறீங்களே, அங்கே தான் 5000லேருந்து 8000 மட்டும் 8000 10,000 அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அட்வான்ஸாக வாங்கிடுறாங்க. அப்படி நீங்கள் அப்படி சேர்த்துருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் குழந்தைங்கள கவனிக்காமல் 100 நாள் வேலைக்கு கண்டிப்பாக நீங்கள் போய் தான் ஆகணும். சரிங்களா? நிறைய பெற்றோர்கள் நான் சொல்கிற இந்த விஷயத்த நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது 2 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் குழந்தைங்கள நல்லா ஓடி ஆடி விளையாட விட்டுட்டு நல்லா ஃப்ரீயாக விளையாட விட்டுறணும். விட்டுட்டு 4 வயசுக்கு மேலே தான் அந்த குழந்தைங்கள எழுத வைக்கணும், படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ண சொல்லணும். அதை விட்டுட்டு 2 வயசு முடிஞ்சோடனே அதை கொண்டு போயிட்டு 10,000 15,000 கட்டி அது படிக்குதோ படிக்கலையோ, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், படிக்குதோ படிக்கலையோ, அடுத்தது சாப்பிடுதோ இல்லை கக்கா வருதுன்னு சொல்ல தெரியாது, உச்சா வருதுன்னு சொல்ல தெரியாது, ஏதோ நம்ம பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அமுச்சு விட்டா எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அமுச்சு விட்றாங்க. முதல்ல பெற்றவங்க செய்கிற தப்பு இதுதான். சரிங்களா? அது எதுக்கு போயிட்டு கவர்மெண்ட் தனியார் ஸ்கூலுக்கு போயிட்டு நீங்கள் எதுக்காக போயிட்டு இந்த 5000 10,000 செலவு பண்ணி எதுக்காக நீங்கள் உங்கள் குழந்தைங்கள கொண்டு போய் அங்கே போய் நீங்கள் சேர்க்குறீங்க? அரசுவே, இந்த தமிழ்நாடு அரசே இப்போ குழந்தைகள் மையம்னு சொல்லிட்டு நிறைய
பேர்த்துக்கு குழந்தைகள் மையம்னா தெரியாது, பால்வாடின்னு சொல்லுவாங்க. 10 காசு செலவு இல்லாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு சத்தான சாப்பாடு, குழந்தைக்கு எதுவும் உடல்நிலையில் எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்துட்டு கண்காணிச்சிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு சத்தானது என்னென்ன தேவையோ அவ்வளவையும் அரசு வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செய்யுது. 10 காசு செலவு இல்லாமல் உங்கள் குழந்தைங்கள நீங்கள் பெற்றவங்க கூட அந்த மாதிரி கவனிச்சிருக்க மாட்டீங்க. அதை விட மென்மேலும் உங்கள் குழந்தைங்கள வந்து தமிழ்நாடு அரசு வந்து நல்லா கவனிச்சிக்கிட்டு வருது. இதை முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? எடுத்தோன்னே என் பிள்ளைய டைம் அது எனக்கு வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு நான் வேலைக்கு போகணும், என் பிள்ளைய என்னால் கவனிச்சிக்க முடியாது, வேலைக்கு பிள்ளைய வந்து ஸ்கூலில் விட்டால் தான் நாம் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு வந்துட்டு தப்பு கணக்கு போடாதீங்க. அதாவது நான் எப்படின்னு சொல்கிறதுனா 2 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் குழந்தைங்கள வந்துட்டு விளையாட்டு மைண்ட் செட்டில் தாங்க விடணும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அதை விட்டுட்டு கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியங்கிற பேரை இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்துருவாங்க. அது சரியாக சாப்பிடுதா சாப்பிடலையோ, விளையாடுதா இல்லை என்ன பண்ணுது ஏது பண்ணுது அதெல்லாம் வந்து பெற்றவங்க வந்து கண்டுக்கிறதே கிடையாது. ஒரு பெருமைக்கோசரம் குழந்தைங்கள கொண்டு போயிட்டு இங்கிலீஷ் மீடியம் நிறைய பேர் சேர்க்குறாங்க. தயவு செஞ்சு என்னோடய வீடியோவை பார்த்துட்டாவது இந்த மாதிரி தப்பான முடிவுக்கு போகிற பெண்கள்லாம் வந்து அந்த முடிவை கொஞ்சம் மாற்றிக்கோங்க, சரிங்களா? அவங்கள வந்துட்டு நான் இங்கிலீஷ் மீடியம் சேர்க்க வேணான்னு சொல்லலை, நீங்கள் சேருங்க. உங்கள் குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு தான் நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் சேர்க்குறீங்க. நான் அதை வந்து நான் தப்புன்னு சொல்லலை. அதாவது சேர்க்க வேண்டிய பருவம் வந்து 4 வயசுக்கு மேலே தான் அந்த ஒரு குழந்தைய வந்து படிக்கக்கூடிய நாலேஜ் வரக்கூடிய டைம் வந்து அந்த 4 வயசுக்கு மேலே தான் வரும். இதை வந்துட்டு பெற்றவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கு முன்னாடி 4 வயசுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்கள பணம் கட்டி வெளியில் கொண்டு போய் தயவு செஞ்சு சேர்க்காதீங்க, சரிங்களா? அப்படி உங்கள் குழந்தைங்கள படிக்க வைக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா இதை கவர்மெண்ட்டே குழந்தைகள் மையம்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் அங்கே இதே இங்கிலீஷ் மீடியத்தில் போனீங்கன்னா அந்த 4 செவத்துக்குள்ளே அந்த டெஸ்க்கு போட்டிருப்பாங்க, டேபிள் போட்டிருப்பாங்க, அந்த உக்காந்த இடத்த விட்டு அந்த குழந்தை எந்திரிக்காது. ஆனால் தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. குழந்தைகள் மையத்தில் போய் பாருங்கள், நல்லா ஓடி ஆடி விளாடுற மாதிரியே நல்லா ஃப்ரீயாக விட்டுருவாங்க. நல்லா குழந்தைங்க ஓடுவாங்க, நல்லா குழந்தைங்களோடலாம் நல்லா பேசுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டு வராங்க, சரிங்களா? தயவு செஞ்சு இந்த குழந்தைங்கள பெற்றவங்க வந்துட்டு 2 வயசுலேருந்து 4 வயசுக்கு முன்னாடி குழந்தைங்கள வந்து ஸ்கூல்லலாம் சேர்க்காதீங்க. உங்களுக்கு ஸ்கூலில் விடணும்னு ஆசை இருந்தால் அரசே உங்களுக்கு இலவசமாக குழந்தைங்கள பராமரிக்கிறதுக்குன்னு உங்களுக்கு ஒரு குழந்தைகள் மையம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் கொண்டு போய் உங்கள் குழந்தைங்கள சேருங்க, சரிங்களா? இந்த 5000 10,000 செலவு கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் கட்டுறதுக்கு அந்த 5000 10,000 கொண்டு போய் உங்கள் குழந்தைங்களோட பேரில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை ஒரு பேங்க்லேயோ போட்டு வச்சிங்கன்னா அந்த பணம் வந்து வட்டி குட்டி போடும், சரிங்களா? பின்னாடி நீங்கள் படிக்க வைக்கிறப்ப அந்த பணம் உங்கள் குழந்தைங்களுக்கு உதவும், சரிங்களா? இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 2 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் குழந்தைங்க வந்து ஓடி ஆடி நல்லா ஃப்ரீயாக விளையாடுற டைமு. அந்த ஸ்டேஜில் இருக்க குழந்தைங்கள அந்த ஸ்டேஜில் இருக்க குழந்தைங்கள அந்தந்த ஸ்டேஜில் விட்டுறணும். அதை விட்டுட்டு கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியத்தில் நான் சேர்க்குறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு பேனா பிடிச்சி கூட எழுத தெரியாது, அதுக்கு இப்போ ஒரு 3-4 நோட்டு, அடுத்தது அதுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸு, அதுக்கு ஒரு பேகு, செருப்பு போட்டுட்டு அந்த ஷூ போட்டுட்டு உருப்படியாக நடக்க தெரியாத பிள்ளைக்கு ஷூ போட்டு சாக்ஸை போட்டு அமுச்சு ஒரு பேகை மாட்டி விட்டு ஒரு சாப்பாட்டு பை அதுக்கு சோறு கூட அள்ளி திங்க தெரியாது, சாப்பாட்டு பைங்கிற பேரில் சாப்பாட்டு பையை கொடுத்து அமுச்சு விட்டுறாங்க. அது போய் அங்கே திங்கலையா, விளையாடலையா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் என் பிள்ளை பெருமைக்கு சொல்லிக்கிறாங்க, என் பிள்ளை இங்கிலீஷ் மீடியம் போகிறான், நான் இங்கே இத்தனை ஆயிரம் செலவு பண்ணி என் பிள்ளைய ஸ்கூல் சேர்த்து விட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான்.
சொல்கிறாங்க. அதனால் பெற்றவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் குழந்தைங்க வந்து ஓடி ஆடி மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடக்கூடிய பருவம். சரிங்களா? நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ வந்துட்டு நானும் அதாவது எங்கள் மையத்தை வந்து நான் பெருமையாக பேசலை. நானும் அந்த குழந்தைகள் மையத்தில் ஒர்க் பண்ணுறவ தான். எங்கள் குழந்தைகள் மையத்தில் வந்துட்டு எங்கள் மையத்தில் வந்துட்டு நிறைய பேர் குழந்த பேசலை, குழந்த நடக்கலை, குழந்த அப்படியே மசன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்ககிட்ட குழந்தைங்கள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அந்தந்த குழந்தைக்கு என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி கொண்டு வந்து விடுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த குழந்தையோட பிரச்சனையை தீர்த்து தான் நாங்கள் எங்கள் மையத்துலேருந்து வெளியில் அமுச்சுடுவோம். அந்த அளவுக்கு நாங்கள் வந்துட்டு குழந்தைங்கள பராமரிச்சுக்கிட்டு வரோம். அதனால் தயவு செஞ்சு பெற்றவங்க வந்து 2 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் குழந்தைங்களை வந்துட்டு குழந்தைகள் மையத்தில் விடுங்க. சரிங்களா? ஒரு 10 காசு செலவு இல்லை. நீங்கள் கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியம்னா 5000 10,000 அப்படின்னு செலவு பண்ணி கட்டுறீங்க. அடுத்தது இப்போ வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வேன் ஃபீஸு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்துறாங்க. வேன் ஃபீஸு எத்தனை வருஷத்துக்கு உங்களுக்கு வாங்காமல் இருப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். மிஞ்சினா ஒரு வருஷம். இப்போ எல்கேஜி இப்போ ப்ரீகேஜி போகிறாங்க. ப்ரீகேஜிக்கு என்ன பண்ணுறாங்க, வேன் ஃபீஸு ஃப்ரீங்குவாங்க. அடுத்தது எல்கேஜி போனான்னா என்ன பண்ணுவாங்க, வேனுக்கு 2000 3000 அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. தயவு செஞ்சு பெற்றவங்க இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்கள அந்தந்த வயசில் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுற மாதிரி நீங்கள் நல்லா யோசித்து முடிவெடுங்க. நான் வந்துட்டு வளவலான்னு பேச விரும்பலை. எனக்கு சொன்ன கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னோடய வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.